You are keeping the stepmother attitude towards the states which were not run by the BJP. Sir. நம்ம ராஜா கேட்ட கேள்வி மெயின் கேள்வி அதான். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல அவரு STRF நிதியில எங்க பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, இல்லனா பாஜக மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்காரு. ஜனநாயகத்தை இப்படி படுகொலை செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனநாயகத்தின் தூய்மை மட்டுமே இந்த நாட்டில் உறுதியான சக்தியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. மதுவிலக்கு பத்தி அண்ணாமலை பேசிட்டு இருந்தப்ப பாஜக காரங்க டாஸ்மாக்ல பாட்டில் வாங்குனாங்களா? அவர் ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு நடப்பயணம்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இதுல என்ன பாத யாத்திரை? எங்க வீட்டுக்கு மாடிக்கு கீழே 4 தடவை நடந்தாலே 1.5 கிலோமீட்டர் ஆயிடுது. பெரிய அளவில் லாபம் அடைந்த நிறுவனம்னா அது பேடிஎம் நிறுவனம் தான். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கடன் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வந்த பேடிஎம் நிறுவனம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பெரிய அளவில் வளர்ந்தது. அதன் விளம்பரங்களில் பிரதமர் மோடியும் தனது முகத்தை காட்ட அது பெரிய அளவில் வளர்ந்து இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. The relationship between Paytm and Paytm Payments Bank and various group companies has come to force. So these are very, very serious allegations, including the one about money laundering. அதாகப்பட்டது மகாஜனங்களே. மேடம், நம்ம கிட்ட பாத்திரம்லாம் சும்மா பலபலன்னு இருக்கும், பல வருஷத்துக்கு பாலிஷ் போகவே போகாது. தம்பி, எதையாவது சொல்லி தலையில கட்டுற வேலைய பார்க்காத. பாலிஷ் போகுதோ இல்லையோ, பாத்திரம் நல்லா உறுதியா இருக்குமா? எங்க பாலிஷ் போகாம பளபளப்பா இருக்குன்னு சொன்னாலே உறுதியா தானே இருக்கும். செல்லகுட்டி, சில விஷயங்கள் பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கும், ஆனா குவாலிட்டியா இருக்காது. அதாவது சில பேர் வாயிலேயே வடை சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி. சார், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கோல்மால் பண்ற மாதிரி இருக்கா? கோல்மால் பண்றவன பார்க்கறப்ப தெரியாது, பார்க்க தான் தெரியும். அதாவது நம்ம மத்திய பாஜக அரசாங்கம் மாதிரி. சூப்பர் தம்பி, சொன்ன உடனே சரியான உதாரணத்தை சொல்லிட்டியே. ஆமா சார், உச்ச நீதிமன்றத்தையே கோவப்படுத்துற மாதிரி தானே பாஜகவுடைய கோல்மால் வேலை நடந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றமே கோவப்படுற மாதிரி நடந்திருக்கா? ஆமா மேடம், ஜனநாயகத்தை படுகொலை செய்ய நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் கண்டிக்கிற அளவுக்கு பாஜக மறைமுகமா வேலை பார்த்திருக்கு. மறைமுக வேலையா? எங்க இவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தெரியுண்டி செல்லம். சண்டிகர்ல நடந்த மாநகராட்சி தேர்தல் கூத்த பத்தி தான் தம்பி சொல்றாரு. இந்த மேயர் தேர்தல்ல மொத்தம் 36 கவுன்சிலர்கள் வாக்களிச்சாங்க. இதுல தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணிக்கு கவுன்சிலர்கள் அதிகம் இருப்பதால அந்த வேட்பாளர் வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதா பேசப்பட்டுச்சு. ஆனா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மேயர் தேர்தல்ல பாஜகவுக்கு 16 வாக்குகள் கிடைச்சது, இந்தியா கூட்டணிக்கு 20 வாக்குகள் கிடைச்சது. இருந்தாலும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு விழுந்த 8 வாக்குகள் செல்லாத வாக்குகளா அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப புரியுது, அந்த தேர்தல் அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, இல்லனா பாஜக மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்காரு. கரெக்டா கேட்ச் பண்ணிட்டீங்க மேடம். வழக்கம் போல பாஜக வேட்பாளர் ஜெயிச்சதா அறிவிச்சிட்டாங்க. குறுக்கு வழியில குதிரை ஓட்டுறதுதான் பாஜகவுக்கு கைவந்த கலையாச்சே. இது சம்பந்தமா தேர்தல் அதிகாரிகள் பண்ண கோல்மால் வேலையெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க வீடியோவா எடுத்து கூட வெளியிட்டாங்களே. ஆமா தம்பி, அந்த வீடியோக்களை எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் நடத்தும் அதிகாரி முறைகேட்டில் ஈடுபட்டதா காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் அந்த வீடியோவை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் முறைகேடு நடந்ததா சொல்லியே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனா சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல்ல பாஜக வெற்றி பெற்றதற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆம் ஆத்மி கவுன்சிலர் குல்தீப் குமார் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு. இந்த மனு விசாரணையின் போதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சண்டிகர் மேயர் தேர்தலில் செல்லாத ஓட்டாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு திருத்தத்தையும் தேர்தல் அதிகாரி மேற்கொள்ள கூடாது. தேர்தல் நடத்தும் அதிகாரி சண்டிகர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை சிதைத்திருக்கிறார். சண்டிகர் மேயர் மாநகராட்சி கூட்டத்தை கூட்ட
தடை விதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தலைமை நீதிபதி தொடர்ந்து இதை பத்தி சொல்றப்ப எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அந்த சண்டிகர் மாநகராட்சியின் தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லுங்க. ஜனநாயகத்தை இப்படி படுகொலை செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனநாயகத்தின் தூய்மை மட்டுமே இந்த நாட்டில் உறுதியான சக்தியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. பாஜகவோட வெற்றி எப்படிப்பட்டதுன்னு இப்ப நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு கூட்டணியை பிரிச்சு ஒரு கட்சியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றும், இல்லனா குதிரை பேரத்துல ஈடுபட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும், அப்படியும் இல்லனா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டும். ஆனா நாடாளுமன்றத்துல பிரதமர் பேசுறப்ப மட்டும் உலகத்தையே தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ரொம்ப ஆணவமா பேசுவாரு. அட என்னடி செல்லக்குட்டி இப்படி 4 வரியில நச்சுன்னு சொல்லிவிட்ட? என்னது செல்லக்குட்டியா? டேய் என்னடா ஏன் டார்லிங்க நீ செல்லக்குட்டின்னு சொல்ற? சார் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் அவங்க பேரோ நினைச்சு சொல்லிவிட்டேன். நான் சொன்னா நீயும் சொல்லுவியா? இங்க இருக்கிற பாத்திரத்தை எடுத்து உன் மண்டையில அடிச்சு உடைச்சிருவேன். சார் டென்ஷன் ஆகாதீங்க, மேடம் ஏதோ மேட்டர் சொல்ல வராங்க. ஆமாங்க, முக்கியமான மேட்டர் தான். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலுரையில பிரதமர் மோடி சுமார் 1 மணி நேரம் 39 நிமிடங்கள் பேசியிருந்தாரு. அதுல எதிர்கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. மோடி விமர்சனம் பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம். மணிப்பூரை பத்தி பேசுங்கன்னு சொன்னா கூட அவர் காங்கிரஸை பத்தி தான் அதிகமா பேசுவாரு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன் பாஜக கூட்டணி 400 இடங்கள் ஜெயிக்கும், பாஜக மட்டும் 370 இடங்கள் ஜெயிக்கும்னு சொன்னாரே, அதை தானே சொல்றீங்க? அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கு ஒரு சாம்பிள் தானே இந்த சண்டிகர் மேட்ரு. கரெக்ட் தாங்க. விஷயத்தை முழுசா சொல்றேன் கேளுங்க. 3வது முறையாக அமைக்கும் ஆட்சி 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும்னு சொன்ன பிரதமர் எதிர்க்கட்சிகளை ரொம்ப ஏளனமா பேசியிருக்காரு. கூடிய விரைவில் அவை நடவடிக்கைகளை பார்வையாளர் மாடத்தில் இருந்து மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயக நாட்டுல ஒரு பிரதமர் இவ்வளோ ஆணவமா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பேசலாமா? இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பல கட்சி தலைவர்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. டேனிஷ் அலி அதாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல பகுஜன் சமாஜ் எம்பி, அவரு இத பத்தி சொல்றப்ப வாக்கு எந்திரங்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை காரணமா பிரதமர் மோடி இப்படி பேசியிருக்கலாம், அந்த பதவியின் கண்ணியத்தையாவது அவர் காப்பாற்ற வேண்டும், 2024 அவருடைய கர்வம் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டி செல்லம், நான் கூட இதை பத்தி பார்த்தேன். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமர் உரைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் இதை பத்தி பேசுறப்போ, முன்னாள் பிரதமர் நேரு, இந்திரா காந்தியை தொடாமல் பிரதமர் மோடியால் பேசவே முடியாது, 370 தொகுதிகளில் அவர் வெற்றி பெறாவிட்டால் அவர் பிரதமராக பதவியேற்க மாட்டாரா, அதற்கான உறுதிமொழியை அவர் கொடுப்பாரா, இந்த மாதிரியான தேர்தல் சார்ந்த பேச்சை மக்களவையில் பேசலாம், ஆனால் மக்கள் சரியான முடிவெடுப்பார்கள் அப்படின்னு மூச்சு விடாம பேசியிருக்காரு. பிரதமர் மோடி பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பாஜக சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அண்ணாமலைஜி மதுவிலக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாஜக காரங்க டாஸ்மார்க்ல பாட்டில் வாங்கி குடிச்சதே ஒரு எடுத்துக்காட்டு தானே. மதுவிலக்கு பத்தி அண்ணாமலை பேசிட்டு இருந்தப்ப பாஜக காரங்க டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கினாங்களா? ஆனா ஆமாங்க, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில அண்ணாமலைஜி மதுவிலக்க பத்தி வீர ஆவேசமா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப சட்டையில மோடி படத்தை குத்துன பாஜக காரங்க டாஸ்மாக்ல பாட்டில வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்பா அண்ணாமலை பேசினாலே கூட்டம் கூடுது, செல்வாக்கு அதிகரிக்குதுன்னு ஒரு பில்டப்புக்கு காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வராங்க. அவர் பேசுறதா அப்படியே கேட்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? எங்க அப்ப அண்ணாமலைஜியோட நடைப்பயணத்துக்கு மதிப்பே இல்லையா? என்னது, அண்ணாமலைஜி நடைப்பயணம் போறாரா? புனிதமான அந்த பேரை ஏமா கொச்சப்படுத்துற? என் வீட்டு மொட்டை மாடிக்கும் கீழே நடந்தாலே 1.5 கிலோமீட்டர் ஆயிடும். அவர் ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் நடந்துட்டு நடைப்பயணம்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? என்னங்க இப்படி ஓபனா கலாய்க்கிறீங்க? செல்லக்குட்டி, இப்படி சொல்லி நான் கலாய்க்கல. பாஜக ஆதரவாளராக இருக்கிற நடிகர் எஸ்வி சேகர் தான் கலாச்சிருக்காரு. நீயே அந்த காட்சியை பாரு. பாத யாத்திரை என்ன கை கொடுக்கும்? அவருக்கு சுகர் இருந்தால் குறைஞ்சிருக்கும். அதுவும் ரொம்ப நடக்கிறது இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இதுல என்ன பாத யாத்திரை?
எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு கீழ்க்கு 4 தடவை நடந்தாலே 1.5 கிலோமீட்டர் ஆயிடுது. இது என்ன பாத யாத்திரைங்கிறது? அது எவ்வளோ புனிதமான வார்த்தை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு அண்ணாமலைக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆமாங்க, செமையா கலாய்ச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லும் போது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் வராரு. என்னன்னா அவர் அதிமுக கலாய்ச்சாரு பாருங்க. எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசமே தெரியாத அதிமுக காரங்களோட நம்ம போட்டி போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு செமையா கலாய்ச்சிருக்காரு. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான். உண்மையா நடந்ததுங்க. இது யாரும் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது? கலாய்ச்சி பேசினாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு, கவனிச்சிங்களா? உண்மையை வச்சுக்கிட்டு தானே அவர் கலாய்க்கிறாரு. ஓபிஎஸும் இபிஎஸும் மாறி மாறி அடிச்சுக்கிறத இப்போ வரைக்கும் கைவிடல. இவர் ஜெயிலுக்கு போவாருன்னு அவர் சொல்றாரு, அவர் ஜெயிலுக்கு போவாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போவாங்கன்னு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒன்னா தான் கைதாக போறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து போவாதீங்க, கால் வலி வரும். ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்றாரு, இன்னொரு பக்கம் பாஜகவோட மேல உள்ள பொறுப்பாளர்கள் அதை சொல்ல மறுக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் என்று சூசகமாகவும் சொல்றாங்க. அதிமுகவை கைப்பற்றுவோம், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம்னு ஓபிஎஸ் பயங்கர உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த உற்சாகத்துக்கு காரணம் என்னன்னு தான் தெரியல. எல்லாம் பாஜக பக்கபலமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பாஜக இந்துத்துவாவை எப்படி நம்புதோ அதே மாதிரி பாஜகவை ஓபிஎஸ் நம்புறாரு போல இருக்கு. இந்துத்துவாலேயே நல்ல இந்துத்துவா கெட்ட இந்துத்துவான்னு 2 இருக்கு, தெரியுமா? என்ன நல்ல இந்துத்துவா கெட்ட இந்துத்துவாவா? ஆமாங்க, சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படி என்னங்க அவர் பேசியிருக்காரு? உத்தவ் தாக்கரே அவர்கள் பேசுறப்ப எங்கள் இந்துத்துவா மதங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியதோ சமூகங்களுக்கு இடையே உள்ள உறவில் தீயை பற்ற வைப்பதோ அல்ல, இது அனைவரையும் உள்ளடக்கியது. எனக்கு பின்னால் இந்து சமூகம் நின்றதை போல தற்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகங்களும் என்னோடு இணைந்துள்ளார்கள். நாட்டை சூழ்ந்திருக்கும் சர்வாதிகார ஆபத்தில் இருந்து காக்க சாதி மதத்தை விட்டுவிட்டு நாம் அனைவரும் நாட்டுப்பற்றோடு ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறேன். நாட்டுக்காக போராடி மடிந்த அனைவருக்கும் ஆதரவாக நிற்கக்கூடியதே எங்கள் கட்சியின் இந்துத்துவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட் தாங்க, எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கும்ல. ஆமா தம்பி, அப்படிதான் டிஜிட்டல் இந்தியாவுக்கு 2 பக்கம் இருந்திருக்கு, நமக்கு தான் தெரியல. என்னங்க சொல்றீங்க? டிஜிட்டல் இந்தியாவுக்கு 2 பக்கமா? ஆமாண்டி செல்லம், பண மதிப்பிழப்பு பண்ணி அதிரடி நடவடிக்கை எல்லாம் பாஜக அரசாங்கம் எடுத்துச்சுல்ல, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை முடுக்கி விட்டுருச்சு. இதுல இப்ப என்னங்க பிரச்சனை? இந்த நடவடிக்கையால பெரிய அளவில் லாபம் அடைந்த நிறுவனம்னா அது பேடிஎம் நிறுவனம் தான். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கடன் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளை செய்து வந்த பேடிஎம் நிறுவனம் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னர் பெரிய அளவில் வளர்ந்தது. அதன் விளம்பரங்களில் பிரதமர் மோடியும் தனது முகத்தை காட்ட அது பெரிய அளவில் வளர்ந்து இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னால விதிகளுக்கு உட்படாதது, நிதிநிலை அறிக்கையில் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களுக்காக அந்த நிறுவனத்தின் வங்கி சேவைகளை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பிரதமர் மோடியோடைய வாழ்க்கை வரலாற தழுவி எடுக்கப்பட்ட படத்துக்கு பேடிஎம் டிஸ்கவுண்ட்டை கொடுத்திருக்கிறதா ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதானி மாதிரியான தனி மனிதர்களோ பேடிஎம் மாதிரியான நிறுவனங்களும் மோடி பெயரை சொல்லிக்கிட்டு வளர்ச்சி அடையிறது தான் நாட்டோட வளர்ச்சின்னு பாஜக காரங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க போல. சரிங்க, இதுல காங்கிரஸ் கட்சி என்ன கேள்விகளை கேட்டிருக்கு? காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் சுப்ரியா ஸ்ரீநெட் இத பத்தி விளக்கமா பேசியிருக்காங்க. There are various things that the RBI found out. 35 crore payment Paytm banks and wallets were probed. 31 crore of them were found to be not operational. KYC was not done. Questions of money laundering have arisen. PAN cards were attached to thousands of accounts at the same time. There was no compliance report, and if compliance report
misleading compliance report was submitted by the Paytm payment banks. The relationship between Paytm and Paytm Payments Bank and various group companies has come to fore. So these are very, very serious allegations, including the one about money laundering. இவங்க பேச்ச பதிவிட்டு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடியின் விருப்பமான தொழிலதிபர்கள் தங்கள் நல்லுறவு காரணமாக சட்டத்தை புறக்கணிக்கிறார்களா? இவ்வளவு விதிமீறல்கள் இருந்த போதிலும் பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு ஏன் இவ்வளவு நீண்ட தளர்வு கொடுக்கப்பட்டது? பண மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? பாஜக மற்றும் பிஎம் கேர்ஸ் நிதிக்கு பேடிஎம் எவ்வளவு நன்கொடை அளித்துள்ளது? அந்த நன்கொடையாலும் பிரதமர் மோடியுடனான உறவுகளாலும் தான் பேடிஎம் இதுவரை பிழைத்திருக்கிறதா? பிரதமர் மோடியின் விருப்பமானவர்களான அதானி மற்றும் இப்போது பேடிஎம்க்கு எதிராக ஏஜென்சிகள் ஏன் மெத்தனமாக இருக்கின்றன? அரசியல் நபர்களுக்கு எதிராக 95% வழக்கு பதிவு செய்யப்படுவதில் அமலாக்கத்துறையின் செயல்பாடு திருப்தியாக உள்ளதா? பேடிஎம் நுகர்வோரின் தரவு ரகசியமாக உள்ளதா அல்லது பாஜகவுடன் பகிரப்படுகிறதா அப்படின்னு சரமாரியா கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. கேள்வி கேட்கறதுனாலே பாஜகவுக்கு பிடிக்காதே, அதுதானே இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல ஒரே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாடாளுமன்றத்துல பரபரப்பா என்னங்க ஆச்சு? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல திமுக எம்பி பேசுறப்ப தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புக்காக 37,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பாக கேட்கப்பட்டுச்சு. ஆனா மத்திய பாஜக அரசாங்கம் அதிலிருந்து ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாஜக நடந்துக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 37 crores. Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu met the Prime Minister. Then the delegation of the all-party meeting met the Honorable Home Minister. In spite of that, no assurance that has been given in this answer when the amount is going to be released or how much it is going to be released. You are keeping the stepmother attitude towards the states which were not run by the BJP. ஆமா தம்பி, நான் கூட பார்த்தேன். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவர்கள் கூட தமிழ்நாடு மழை வெள்ள பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்காதது பற்றி சுட்டிக்காட்டி பேசினாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்லாம யார் யாரோ பதில் சொல்றாங்க அப்படின்ற ரேஞ்சில் எம்பி டிஆர் பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அதை பாத்தீங்களா? ஆமா தம்பி, நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயத்தை பத்தி திமுக எம்பி டிஆர் பாலு அவர்கள் விளக்கமா சொல்லியிருக்காரு. இவங்க கேட்டது NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல கேட்டாங்க. நம்ம ராஜா கேட்ட கேள்வி மெயின் கேள்வி அதான். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல அவரு SDRF நிதியில் எங்க பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க நம்ம கேட்டது 37,000 கோடி கேட்டோம். அவர் 2,000 கோடி 1,500 கோடி பத்தியே பேசியிருந்தாரு. இது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்காரு. சம்பந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர், கேபினட் அமைச்சர், மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான். அவர் ஏன் வரல? எங்க இன்னைக்கு டெல்லியில துணை குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமான இளைஞர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா? பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த அக்னிபாத் திட்டத்தால பாதிக்கப்பட்டவங்க தானே? ஆமாங்க, அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவுகளை மோடி அரசு நசுக்கி இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அக்னிபாத் திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முப்படைகள்லயும் ஆட்சேர்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இணைவு கடிதம் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. இத கண்டிச்சு நடந்த போராட்டம் தான் ஒரே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரிங்க, இந்த பரபரப்புக்கு மத்தியில நம்ம பளபளக்கிற பாத்திர வியாபாரத்தையும் பார்ப்போம். சொல்லுங்க, எவ்வளவு பாத்திரம் வேணும்? தம்பி, எனக்கு பாத்திரம் எல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு, அத நீ சொன்ன மாதிரி பளபளன்னு மாத்தி கொடு. பளபளன்னு மாத்தி கொடுக்கணுமா? ஐயோ, இங்க பாலிஷ் எல்லாம் போறது இல்ல சார். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார், கொஞ்சம் மனசு வச்சு பண்ணி கொடுங்களேன். சரி, அப்படி சொல்றீங்களா? என்ன பாத்திரம் வச்சிருக்கீங்க? அது வந்து தம்பி, பரம்பரையா நாங்க பிச்சை எடுக்கிற பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்கோம். அது ரொம்ப நசுங்கிடுச்சு. என்னது, பிச்சை எடுக்கிற பாத்திரமா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? பிச்சை எடுக்கிற கும்பல் தான் இவ்வளவு ஸ்டைலா உட்காந்துருக்கீங்களா? இந்த பாத்திரத்தை எடுத்து உங்க தலையில அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே.